முருகா ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதே நமக. ஓம் முருகா சரணம். ஓம் கந்தா சரணம். ஓம் சம் சரணவாய நமக. இன்று விசுவாச வருடம் மார்கழி மாதம் 2ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 டிசம்பர் மாதம் 17ஆம் நாள், கிழமை புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். நினைத்த காரியங்களை நினைத்தபடி செயல்படுத்த தெளிவாக திட்டமிடுவீர்கள். நேர்மறையான எண்ணங்கள் தோன்றும். சமூக அந்தஸ்து கூடும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். பணவரவு தனவரவு நன்றாக இருக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடி நடந்து ஏறிடும். தொட்ட காரியங்கள் எல்லாம் துலங்கும். எதிர்பார்த்த பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அதனால் சில அலைச்சல்களை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். இருந்தாலும் பொறுப்புகளை திறம்பட நிர்வகித்து நல்ல பேரும் புகழும் பெறுவீர்கள். உங்களுடைய முயற்சிக்கும் தேவையான வளர்ச்சி மாற்றங்களுக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும். எதிர்பார்த்த பலனை கொடுக்கும். தந்தை வழி உறவினர்கள், தந்தை இவர்களுடைய ஆசீர்வாதங்கள் நன்றாக இருக்கும். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். நண்பர்கள் பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டும். அரசு விஷயங்கள், அரசியல்களில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். சகோதர செல்வாக்கு உங்களுக்கு மன உறுதியை தரும். தொழில் சார்ந்த பயணங்கள், திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் மன அமைதியை கெடுக்கும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். ரிஷபம். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செயல்படுத்த கடினமாக உழைக்க வேண்டி வரும். எதிர்ப்புகள், மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் சமாளிக்க வேண்டி வரும். இருந்தாலும் அதையெல்லாம் தைரியமாக செய்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் புதிய வித்தைகளை புகுத்தி சில மாற்றங்களை செய்து வெற்றிகளை பதிவு செய்வீர்கள். அதனால் லாப வருமானங்கள் அதிகரிக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். நண்பர்கள், பெண்கள் உங்களுடைய அந்தஸ்து உயர்வதற்கு உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசியலங்கள் பிரச்சனையை தருவதால் அது இன்று ஒத்தி போடவும். சகோதரன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள், லாப வருமானங்கள் அதிகரிக்கும். வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும். உறவினர்களால் சிறு சங்கடங்கள் வந்து சேரும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நடக்கும். தனவரவு, பணவரவு, பணப்பழக்கம் அதிகரித்து கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்களோட வாக்குவாதத்தை தவிர்த்தால் இந்த நாள் இனிய நாள். மிதுனம். தன்னம்பிக்கை, சுய சிந்தனை அதிகரிக்கும். பேசுவதில் நிதானம் தேவை. சில சமயம் பேச்சில் பிறழ்வதால் பணிச்சுமை, பணி அழுத்தங்கள் ஏற்படும். ஆகவே பேசுவதில் நிதானம் தேவை. நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை தடை தாமதங்கள் வந்து சேரும். அதையெல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கும். மனம் விரும்பியதை நீங்கள் செய்து மகிழ்ந்து என்று செல்வீர்கள். பெண்களிடமும் நண்பர்களிடமும் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டும். அரசு விஷயங்கள், அரசியல்களில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். சகோதரர்கள் உங்களுடைய திட்டங்கள் நிறைவேற உதவிகரமாக இருப்பார்கள். தந்தை ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. தொழிலில் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் அளவுக்கு உங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர் உங்களை சார்ந்திருப்பதால் இந்த நாள் இனிய நாள். கடகம். நினைத்ததை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். தொட்டதெல்லாம் தொடங்கும். குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் வந்து சேரும். உறவினர்களால் மன மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். நண்பர்கள், பெண்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசினங்களில் அலைச்சல்கள் இருப்பதால் அதை தவிர்க்கவும். சகோதரன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் பயணங்களை தவிர்க்கவும். வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்துடன் கவனமாக பழகும். தொழிலில் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்களை காணலாம். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பதால் இந்த நாள் இனிய நாள். சிம்மராசி அன்பர்களை, ஓடி ஊருக்காக உழைக்கும் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற முயற்சிகள், தேவையற்ற செயல்கள். இன்றைக்கு பொறுத்தவரையில் தேவையற்ற எதையும் செய்யாதீர்கள்.
இன்றைக்கி என்ன தேவையோ உங்களுக்கு, இன்றைக்கி என்ன வேலை ஈஸ்வரன் உங்களுக்கு படித்திருக்கிறானோ அதை மட்டும் செய்யுங்கள். அடுத்த ஒரு விஷயத்தை தலையிடாதீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தை மூக்கை நினைத்து நான் தான் எல்லாம் செய்வேன் என்று உங்களை ஜபர்தஸ்தி காட்டிக்கொள்ளாதீர்கள். பெண்கள் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உறவினர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். அரசு விஷயங்கள் அரசாங்கங்களில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். சகோதரர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற உதவிகரமாக இருப்பார்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும். தொழிலின் மறைமுக எதிர்ப்புகள் தோன்றி மறையும். அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியாக இருக்கிறது. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களை மனமறிந்து நடந்து கொள்வதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். கன்னி, பேசிய காரியத்தை சாதிப்பீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு பேச்சும் இன்று லாபத்தையும் வருமானத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அல்லது உங்களுடைய பேச்சுகள் எல்லாம் லாபத்தையும் வருமானத்தையும் நோக்கியே இருக்கும். ஒரு வார்த்தை பேசினால் அதில் என்ன ஆதாயம் இருக்குங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பீங்க. சகோதரர்கள் நண்பர்கள் பெண்கள் இவர்களிடம் கவனமாக கண்ணியமாக பழகவும் பிரச்சனைகளை வரும் என்பதால் உறவினர்கள் ஆளுமைத்தன்மை அதிகரிப்பதால் அவர்களை உங்கள் விஷயத்தை தலையிடுவதை தவிர்க்கவும். வேற்றுமொழி பேசுபவர்களாலும் வேற்று மாநிலத்தாரும் தொழிலில் சில பிரச்சனைகள் எதிர்ப்புகள் தோன்றலாம். அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். வியாபாரம் வணிகம் மற்றவருடைய முன்னேற்றங்கள் ஒரு மந்த கதியில் இருந்தாலும் ஒரு சீரான கதியில் இருக்கும் என்பதால் அது ஒரு ஆறுதலாக இருக்கிறது. குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தருகிறது. புனித யாத்திரை செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வாழ்க்கை துணையை பொறுத்தவரைகள் மலரும் நினைவுகளாக அவருடன் பழையவற்றுகளை பேசி இன்று மகிழ்ந்து இந்த நாளை இனிய நாளாக கொண்டாடுவீர்கள். துலாம், சுய சிந்தனை அதிகரிக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். பெண்கள் நண்பர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அரசு விஷயங்களில் முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்படும். வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தினால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். தொழிலில் ஒரு மந்தகதி ஏற்படும். தொழில் பணிச்சுமை பணி அழுத்தங்கள் ஏற்படும். ஆனால் அதையெல்லாம் சமாளிக்கும் மனப்பக்குவமும் மன ஆற்றலும் உங்களுக்கு இறைவன் கொடுத்திருப்பதால் நீங்கள் அதை தைரியமாகவும் சுலபமாகவும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். குழந்தைகளின் செல்வாக்கு அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். சித்தப்பா போன்றவர்களின் அறிவுரை கேட்டு நடப்பது நல்லது. அவருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் வாக்குவாதத்தை தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். விருச்சிகம், தேவையில்லாத பொறுப்புகள் உங்களுக்கு அலைச்சல்களையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும். அதனால் அதையெல்லாம் சமாளித்து தான் ஆக வேண்டும். பேச்சில் அதிகார தோரணை கண்டிப்பு போன்றவற்றை குறித்தால் ஆட்கள் பழகுவது சகஜமாகி உங்களுடன் எல்லோரும் பேசி மகிழ்வார்கள். சகோதரர் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். பயணங்கள் வெற்றியை தரும். உறவினர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். தொழிலில் உங்கள் இலக்குகளை எளிதில் அடைந்து வெற்றி காண்பீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு கண்டிப்பு வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற செயல்கள் போன்றவற்றை தவிர்த்தாலே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கிறது. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர் உங்களை சார்ந்து இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். தனுசு, இதுவரை இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணப்போகிறீர்கள். சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். திட்டமிட்டு திறமையுடன் செயல்பட்டு தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காணப்போகிறீர்கள். உங்களுக்கு சமூக அந்தஸ்து கூடும். வியாபாரம் வணிகம் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். புதிய நண்பர்கள் புதிய கூட்டாளிகள் புதிய முதலீட்டாளர்கள் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் ஒரு மகிழ்ச்சிகரமான சங்கிலி தொடராக இன்று அமையப் போகிறது. குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும். சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகள் திட்டமிட்டு செயல்படுவதால் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருப்பதற்கு அவர்கள் அனுகூலமாக இருப்பார்கள். அவர்களால் இன்று உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் அதிகரிக்கும். ஆகவே அவர்களுடன் இன்று நீங்கள் இனிய நாளாக இந்த பொழுதை கழிப்பீர்கள். மகரம், தொழிலில் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். தொழிலில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். தேவையற்ற முயற்சிகளை அல்லது நீண்ட நாள் முயற்சிகளை எல்லாம் இன்று செயல்படுத்தி வெற்றி காண முயற்சி செய்வீர்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடை தவிர்ப்பது நல்லது. குடும்ப அங்கத்தினர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை.
நல்ல தகவல் வர தாமதமாகும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெற சிரமம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது என்று வம்பு வழக்குகள் பஞ்சாயத்தை தவிர்க்கவும். அது சாதகமான தவிப்பை தராது என்பதால் தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். நண்பர்கள், பெண்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கும் வருமானத்திற்கும் உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு மிகவும் இனிய நாளாக அமையும். கும்பம். இதுவரை இருந்த பணிசுமை, பணி அழுத்தங்கள் எல்லாம் நீங்கி அதிகாரிகள் ஆதரவால் இன்று நீங்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை எதிர்பார்க்கப் போகிறீர்கள். அதிகாரிகள் மனம் மாறி உங்களுக்கு உதவுவார்கள், அல்லது மனம் மாறாத அதிகாரிகள் இருந்தால் அவர்களே மாற்றப்படுவார்கள். அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும். தந்தை வழி உறவினர்கள், தாய் வழி உறவினர்களால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் உண்டாகும். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். குழந்தைகள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடன் விளையாட்டுக்காக கூட பிணங்காது இருப்பது நல்லது. தொழிலில் பெண்கள், நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசாங்கம் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். சகோதர வளர்ச்சி உங்களுக்கு மிகவும் உறுதுணையாகவும் ஆறுதலாகவும் அனுகூலமாகவும் இருக்கும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. பயணங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். பயணங்கள் உங்களை தேடி வரும். அதுவும் தொழில் சார்ந்த பயணங்கள் என்பதால் தைரியமாக அதை ஏற்று நடந்து கொள்ளுங்கள். தற்காலிக பிரிவுக்கு வழிவகுக்கும் என்பதால் விளையாட்டுக்காக கூட வாழ்க்கை துணையுடன் ஊழலோ அல்லது ஃப்ராங்கோலாம் பண்ணாதீங்க. நியாயமாக, உண்மையாக, யதார்த்தமாக நடந்தீங்கன்னா இன்ற நாள் உங்களுக்கு இனிய நாள். மீனம். உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ள சில தடை தாமதங்கள் வந்தாலும் அதை நிறைவேற்றுவதிலே உங்களுடைய மனம் முழுவதும் இருக்கும். அந்த பிடிவாத வைராக்கியம் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள உதவிகரமாக இருக்கும். ஆனால் அதுக்காக சில விமர்சனங்களையும் படிச்சொல்லையும் ஏற்க நேரிடும். ஆனால் அதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். அதனால் அதை பற்றி கவலையும் வேண்டாம். தொழிலில் உங்களுடைய ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்தன்மை அதிகரிக்கும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளால் உங்களுக்கு பேரும் புகழும் ஏற்படும். வம்பு வழக்குகள் பஞ்சாயத்து என்று தவிர்க்கவும். தொழிலில் சில தடைகள் ஏற்பட்டு பின்னர் நீங்கும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு மிகவும் அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளை அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் என்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தருவாராக. வாழ்க வளமுடன், வளர்க்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற காணொளிகளை தவறாது பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் மறக்காமல் அழுத்துங்க. முருகாசரணம், கந்தாசரணம். எங்களிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். ஓம் சம் சரவணபாய நமக.